ஹாய், ஒரு எம்டி ஸ்பேஸை நம்ம ஒரு மாடர்னான ஆஃபீஸ் செட்டப்பாக இப்போ சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஹாய், நான் கார்த்திக், கோ-ஃபவுண்டர் ஆஃப் StyleWell Interior. இப்போ நம்ம சாஃப்ட்மேக் டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து இப்போது ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆஃபீஸ் செட்டப் கமர்ஷியல் ஸ்பேஸ் எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கோன்றதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் டேபிள் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்பிள் அண்ட் காம்பேக்டாக ஒரு சின்ன மாடல் யூனிட்டாக பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களோட நேமை அலுமினியமில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொஃபைல்ஸ், நார்மல் ஹோமில் யூஸ் பண்ணுறது கிடையாது, கமர்ஷியல் ஏரியாவுக்காக கஸ்டமைஸ் பண்ணுற பெரிய ப்ரொஃபைல் லைட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இது கிளாஸ் வால்ன்றதுனால இங்கே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அவுட் கட்டர்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ சீலிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2x2 லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியா அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் டேபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட்டிகல் போர்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் அது ரேட் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் அட் த சேம் டைம் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா பார்ட்டிகல் போர்ட் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் கமர்ஷியல் ஏரியா. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேபிளுமே இதில் தான் போகும். ஸோ எந்த கேபிள்ஸுமே உங்களுக்கு விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நம்ம லுக் வைஸ் பெட்டராக இருக்காது, அட் த சேம் டைம் வந்து காலில் மாட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம ஷோகேஸ் பண்ணுறது சும்மா பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த கொடுக்கறதுக்காக இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன இருக்கோ அவங்களோட ஷீல்ட்ஸு, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் ஷோகேஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு யூனிட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டமில் ஸ்டோரேஜஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட் ஸ்டோரேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோஸ் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் எவர் நீங்கள் புஷ் பண்ணால் கூட இது ஸ்லோவாக தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ சீலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் யூஸ் பண்ண அதே லைட்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து ஒரு லைன் பேட்டர்னில் போயிருக்கும். அங்கே ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லைன் பேட்டர்னில் இங்கே போயிருக்கும். ஸ்பாட் லைட்டை விட உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து பெட்டரான லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைட்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவோம். மொத்தமாக இந்த கம்ப்ளீட் ஏரியாவும் இந்த லைட்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ சீலிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாமே கேசட் ஏசி போட்டிருக்கோம். ஸோ கேசட் ஏசியோட கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பிளேட் இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேட்ஸ் வழியாக மொத்த கேபிள்ஸும் வெளியில் போயிடும், அதோட அவுட்டோரும் வெளியிலேயே நம்மளுக்கு போயிடும். ஸோ கேசட் ஏசி வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு இந்த மொத்த ஏரியாவுக்கும் தேவையான ஏசி கூலிங் இங்கேயே கொடுத்துரும் உங்களுக்கு. இங்கே வந்து நம்ம மொத்தமாக 5 ரூம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ரூம் பொறுத்த வரைக்கும் ஸோ லக்ஸரிஸ் கொடுக்கறதுக்காக கம்ப்ளீட்டாக கிளாஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மார்க்கர் போர்டு, இது ஜிப்சம் பார்ட்டிஷன் தான், வால் கிடையாது. ஸோ இது வந்து மார்க்கர் போர்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ப்ரெசன்டேஷன் அண்ட் நோட்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்டேஷனை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த விண்டோஸ் அண்ட் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அவுட் கர்டன்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கோம். சீலிங்கை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 நம்பர் ஆஃப் லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். எல்லாமே 2x2 லைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யூனிக்காகவும் அட் த சேம் டைம் ஸ்பேஷஸாக கொடுக்க முடியுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ டேபிள் பொறுத்த வரைக்கும் இங்கே இது எல்லாமே பார்ட்டிகல் போர்ட் தான், வெளில யூஸ் பண்ண அதே போர்ட்ஸாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே எல்லாமே பிளேஸ்மெண்ட் பெட்டராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூம் நம்பர் 2. இது வந்து ஸ்டூடியோ ரூமு. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறதுனால ஸோ நம்ம அதுக்காக டெடிகேட்டாக ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள சிம்பிள் அண்ட் ஸ்பேஷஸாக இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன டேபிளும் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லைட்ஸ் கேமராஸ்க்கான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் கர்டன்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்காக மட்டும் இந்த இடம் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஸ்பேஷஸாக இருக்கும், அட் த சேம் யூனிட்டாக எங்கேயுமே கவராக இருக்காது. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்ட் ப்ரூஃப்காக ஜிப்சம் பின்னாடி இன்டர்மீடியன்ட் அந்த பார்ட்டிஷன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த வாலே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே நடக்கிற எதுவுமே வெளியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்காக ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கான வீடியோ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் அதுலேயும் பாருங்கள் இன்ஸ்டலேஷன் வீடியோ. ஸோ அது பெட்டராகவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம். ஸோ இது வந்து ரூம் நம்பர் 3. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கான
ஒரு டேபிள் மட்டும் எல் டேபிள் என்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அங்கே ஹரிசாண்டல் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம். இங்கே கிராஸ் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டூவல் கலர்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2x2 லைட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் சின்ன ஏரியான்றதுனால மட்டும் ஒரு 15 வாட்ஸ் 2 லைட் மட்டும் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து விண்டோவுக்கு பிளாக் அவுட் கர்டன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் கம்பெனினால நம்ம வந்து டெடிக்கேட்டடாக ஒரு சர்வர் ரூம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ரூமே நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு சின்ன சர்வர் ரூமாக கொடுத்துருக்கோம். ஸோ மொத்த செட்டப்பும் இதுக்குள்ளே தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் கொடுத்தா நம்மளுக்கு ஸ்பேஸ் அடிவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்லைடிங் டோர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் ரூமு. இந்த ரூமை 2ஆக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கேஃபெட்டேரியா, இன்னொன்று வந்து கிச்சன் ஏரியா. ஸோ கேஃபெட்டேரியா பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு எல் ஷேப் டேபிள் ரூமை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி தேவை அந்த காஃபீஸ் எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் ரூம் மாதிரி இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனு. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாட்டம் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரானைட் ஸ்லாப்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியா இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்காக. ஸோ ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் உடன் ட்ராஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பேஸ்கெட்ஸ் அப்படி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இது ஜஸ்ட் கமர்ஷியல் ஏரியா. ஸோ ஜஸ்ட் ஃபார் கிச்சன் செட்டப். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கிவிங் ஜஸ்ட் ஒரு பாட்டம் ஸ்டோரேஜ் யூனிட். நீங்களும் உங்களோட எம்டி கமர்ஷியல் ஸ்பேஸை உங்களோட ட்ரீம் ஆஃபீஸ் செட்டப்பாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்டைல்வெல் இன்டீரியரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.